உலக தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் யூடியூப் நேயர்களுக்கும் எஸ்வி ராஜனின் மதிய வணக்கம். இந்த நாள் எல்லோருக்கும் இனிய நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரபஞ்சத்தையும் மனதார பிரார்த்திக்கிறேன். இன்று ஒரு எளிமையான மருத்துவ குறிப்பு, என்னுடைய குருநாதர் அவர்கள் சொல்லிக் கொடுத்த ஒரு மருத்துவத்திலிருந்து ஒரு சிறிய பகுதியை உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். அதாவது, உடல் எடை அதிகமாக இருப்பது, ஊளைச்சதை, தொப்பை, பெருவயிறு, மேலும் வயிறு வலி, பசியின்மை, ருசியின்மை, அஜீரண பேதி, இவை எல்லாவற்றுக்கும் சரியாவதற்கு ஒரு எளிமையான மருத்துவ குறிப்பை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் அனுமதியுடன் உங்களுக்கு அந்த மருத்துவத்தை சொல்லப் போகிறேன். சுக்கு 25 கிராம், மிளகு 25 கிராம், திப்பிலி 25 கிராம், ஓமம் 25 கிராம், இந்துப்பு 25 கிராம், சீரகம் 25 கிராம், கருஞ்சீரகம் 25 கிராம், பெருங்காயம் 25 கிராம். இவை எல்லாவற்றையும் நாட்டு மருந்து கடைகளில் நல்ல பொருளாக பார்த்து வாங்கி வந்து சுக்கை மேல்தோலை நன்கு சுரண்டி எடுத்துவிட்டு உரலில் போட்டு இடித்து மிக்சியில் அரைத்து சன்னமான பவுடராக சலித்து வைத்து கொள்ளவும். இந்துப்பு தவிர மற்ற மிளகு, திப்பிலி, ஓமம், சீரகம், கருஞ்சீரகம், பெருங்காயம் எல்லாவற்றையும் ஒரு இரும்பு வாணலியில் போட்டு தனித்தனியாக போட்டு கருக விடாமல் மிதமான சூட்டில் வறுத்து தனித்தனியாக ஆற வைக்கவும். மீண்டும் எல்லாவற்றையும் தனித்தனியாக உரலில் போட்டு இடித்து தனித்தனியாக மிக்சியில் போட்டு அரைத்து சலித்து எல்லாவற்றையும் சலித்து எடுத்த பிறகு எல்லாவற்றையும் ஒரு பாத்திரத்தில் போட்டு நன்றாக கலக்கவும். மொத்தம் 8 மருந்துகள் வரும். சுக்கு 1, மிளகு 2, திப்பிலி 3, ஓமம் 4, இந்துப்பு 5, சீரகம் 6, கருஞ்சீரகம் 7, பெருங்காயம், ஆக மொத்தம் 8 மருந்துகள். இதை அஷ்டசூரணம் என்று சொல்வார்கள். இது ரெடிமேடாக நாட்டு மருந்து கடைகளிலும் கிடைக்கும். இருந்தாலும் நாம் வாங்கி நாமே செய்யும் பொழுது நமக்கு அது ஒரு மன நிம்மதியாகவும் ஒரு திருப்தியாகவும் இருக்கும். ஆகவே முடிந்தவர்கள் இதை செய்து எல்லாவற்றையும் ஒன்றாக கலந்து கண்ணாடி பாட்டில் அல்லது சில்வர் சம்பளத்தில் பத்திரப்படுத்திக் கொள்ளவும். எந்த காரணம் கொண்டும் பிளாஸ்டிக் பாட்டிலில் வைக்கக்கூடாது. அதை தினசரி காலை மாலை 2 வேளை சாப்பாட்டுக்கு பின் 3 கிராம் அளவு எடுத்து சுடுநீரில் கலந்து குடிக்கலாம், அல்லது மோரில் கலந்து குடிக்கலாம், அல்லது நெய்யில் கலந்து குடிக்கலாம். இப்படி 48 நாட்கள் இடைவிடாமல் தொடர்ந்து செய்து வர நான் ஏற்கனவே சொல்லியபடி உடல் பருமன், உடல் எடை கூடுதல், ஊளைச்சதை, தொப்பை, பெருவயிறு, கொழுப்பு சத்து நீங்கும். மேலும் வயிற்று வலி, தொப்பை, செரிமானம், பசியின்மை, ருசியின்மை, குன்ம வலி, வாதம், அஜீரண பேதி, இவை எல்லாவற்றும் நீங்கும். இது ஒரு அனுபவ மருந்து. நான் பல பேர்களுக்கு இது செய்து கொடுத்திருக்கிறேன். நன்றாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். இதில் விருப்பம் உள்ளவர்கள் சொல்லிய முறைப்படி எல்லா மருந்துகளையும் கடையில் வாங்கி முறைப்படி சுத்தம் செய்து வறுத்து இடித்து எடை கரெக்டாக எல்லாம் சம அளவு 25 கிராம் என்றால் 25 கிராம், அதாவது வாங்கும்போது 25 கிராம் வாங்குவீர்கள். அதை இடித்து சலித்து எடுக்கும் பொழுது 15 கிராம் அல்லது 20 கிராமுக்குள்ளாக தான் இருக்கும். ஆகவே எல்லா பொடியையும் மருந்துகளையும் பொடியாக ஆக்கிய பிறகு என்ன எடை இருக்கிறதோ 20 கிராம் என்றால் எல்லாம் 20 கிராம், அந்த மாதிரி சம அளவு கலந்து வைத்துக்கொண்டு சாப்பிட்டு உடல் ஆரோக்கியத்தை பேணுமாறு உங்கள் எல்லோரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய சேனல் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள். மீண்டும் நாளை ஒரு மருத்துவ குறிப்புடன் உங்களை சந்திக்கிறேன். உங்கள் நண்பன் எஸ்வி ராஜன். நன்றி, வணக்கம்.